ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சந்தையை ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம சந்தையில் பாருங்கள், தேவையானது நம்ம பட்ஜெட்டில் குடும்பம் நடத்துகிற ஃபேமிலிங்களுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சந்தைனா முதல்ல எடுத்தோன்னா ஊருக்கு பஸ்ஸிலலாம் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இப்போ சந்தை ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் பாருங்கள், இப்போ காமிக்கிற பயிர்லேருந்து எல்லாமே 20 ரூபாங்க பேக்கெட்டு. பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, சுண்டல், அப்புறம் பட்டாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பயிரும் பாருங்கள் அவங்க கட்டி கட்டியாக வச்சுருக்காங்க. இது வந்து 1/4 கிலோவுக்கு மேலேயே ஜாஸ்தியாகவே வருது. இவங்க வந்து ஒட்டுக்கா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி விற்கிறதுனால ஜீரகம், கடுகு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லானதுங்க. இப்போ நம்ம மாத பட்ஜெட்டில் குடும்பம் நடத்துகிறவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புளி, அப்புறம் பாருங்கள் பூண்டும் கூட கட்டி வச்சுருக்காங்க 20 ரூபா பேக்கெட்டுக்கு. நாங்கள் எல்லாமே இதில் வாங்கி வச்சுக்குவோம். இது வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை இந்த சந்தை போடுவாங்க. வெள்ளிக்கிழமை நம்ம வாரத்துக்கு நம்ம இப்போ வாங்கி வச்சிட்டோம்னா இந்த வாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குங்க. மளிகை பொருள்லேருந்து காய்கறியிலேருந்து வத்தல், வடகம் எல்லாமே இருக்குங்க. இங்கே சகலமும் இருக்குது. எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த பேக்கெட்டில் எல்லாம் கட்டி வச்சிடுறாங்க. இது வந்து நம்ம பட்ஜெட் கணக்கு போட்டு நடத்துகிற குடும்பத்துக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி தான் நாங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் எல்லாமே காய்கறியிலேருந்து வாங்கி வச்சுக்குவோம். கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு தீர்ந்துடும். திருப்பி வெள்ளிக்கிழமை அதே மாதிரி வந்து நாங்கள் வாங்கிக்குவோம். இந்த மிளகாலாம் வந்து 10 ரூபா தாங்க. இந்த நெல்லிக்காய் இந்த ப்ளைட்டில் வச்சுருக்கிறது 10 ரூபா தான். எல்லாமே பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டுக்கிட்டே இதே மாதிரி சந்தை இருந்து நீங்கள் என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு சொல்லுங்கள். பச்சை மிளகாய், இவ்வளோ பச்சை மிளகாலாம் கடையில் நம்ம மலிவு கடையிலலாம் நம்மளுக்கு தரமாட்டாங்க. இங்கே வந்து எல்லாமே அவங்க அதுவும் இல்லாமல் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. எலுமிச்சம்பழம் பாருங்கள், 5 பழம் வச்சுருக்காங்க. அது வெறும் 10 ரூபா தான். இந்த மாங்காய் வந்து வெறும் 5 ரூபா தான் ஒரு மாங்காய். இப்போ 80 ரூபா 90 ரூபான்னு விற்கிறாங்க மாங்காவை. ஆனால் இப்போ இவங்க வந்து வெறும் 5 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. அந்த 2 வெள்ளரிக்காய் வந்து 10 ரூபா தாங்க. அப்புறம் இந்த ஜிமிக்கி பாவக்காய் வந்து நாங்கள் வாங்கினோம். 1/4 கிலோ 20 ரூபா. காயெல்லாம் வந்து எல்லா காயுமே பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கத்தியெல்லாம் வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சுங்க. இந்த கத்தி வந்து 20 ரூபா, 10 ரூபா. அப்புறம் ஸ்பூன் ஐட்டம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உங்கள் ஊரில் இதே மாதிரி சந்தையில் நீங்கள் என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்கிறத எனக்கு சொல்லுங்கள். எவ்வளோ நம்ம இப்போ மாதத்தில் வந்து நம்மளுக்கு எப்படியோ ஒரு 1000 2000 நம்ம மிச்சப்படுத்தலாம். இந்த மாதிரி நம்ம சந்தையில் வந்து நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம வாங்கினோம்னா எல்லா பொருளுமே இருக்குது பாருங்கள். இந்த டப்பாலாம் வந்து நம்ம பவுட்ரு டப்பாலாம் வந்து நம்ம கடையில் வாங்கினோம்னா 20 ரூபா சொல்லுவாங்க. இங்கே வெறும் 10 ரூபா தாங்க. ஆயில் பாக்ஸு எல்லாமே வச்சுருக்குறாங்க. மிஷினுக்கு ஆயில் ஊற்றுறோம் பாருங்கள் அந்த பாக்ஸு, சோப்பு டப்பா, கப்பு, பாத்திரம் எல்லா பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே வந்து 10 ரூபா 15 ரூபா தாங்க. லாஸ்ட்டாக வந்து பூண்டு வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோங்க. பூண்டு வெறும் 150 ரூபா தான். சூப்பராக இருக்குது பூண்டு. எல்லாமே நம்ம பொறுக்கி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்ல பூண்டாகவே எடுத்துக்கலாங்க. ஆனால் எல்லாமே பாருங்கள், பார்க்குறது எல்லாமே பளிச்சுன்னு சுத்தமாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பொருளாக தான் வச்சுருக்காங்க. ஒரு வழியாக எல்லாம் சேர்த்து நாங்கள் வாங்கிட்டோங்க. வாரத்துக்கு தேவையானது நம்மளுக்கு இன்னும் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ்க்கு வந்தோங்க. எல்லா ஃப்ரூட்ஸுமே விலை கம்மி தான். தர்பூசணியெல்லாம் வந்து அந்த ஒரு பழமே வந்து 20 ரூபா தான். ஆப்பிள் வந்து 150 ரூபா. ஆரஞ்சு எல்லாமே கம்மி விலை தாங்க. மாம்பழம் எல்லா பழமும் இருக்குது. நம்மளுக்கு தேவையான பழம் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம இந்த வாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்தோம்னா இதேமாரி ஃப்ரெஷ்ஷாக எல்லா பழமும் நம்ம வாங்கிக்கலாம். செவ்வாழையெல்லாம் வந்து கிலோவே வெறும் 40 ரூபா தாங்க. இங்கே நம்ம கடையிலலாம் வாங்கினோம்னா 70 ரூபான்லாம் விற்கிறாங்க. இதுலேயே நம்மளுக்கு 30 ரூபா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு ஜாஸ்தியாகும். பாருங்கள், இப்போ அந்த பழமெல்லாம் வந்து எல்லாம் 20 ரூபா தாங்க சீப்பு. கடையில் வாங்குறதுக்கும் இங்கேயும் நம்மளுக்கு 20 ரூபா 30 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. அதை வந்து நம்ம மிச்சப்படுத்தி வச்சுக்கலாம் இல்லைங்களா? அவ்வளோதாங்க. இப்போ ஒரு வழியாக எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. அடுத்ததாக வந்து லாஸ்ட்டில் தக்காளி கொஞ்சம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி வாங்குறதுக்கு வந்தோம். 5 கிலோ வந்து 120 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க தக்காளி. காயெல்லாம் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எல்லாமே 1/4 கிலோ கலந்து எடுத்தோம்னா கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லா காயும் நமக்கு தேவையான காய் நாங்கள் வாங்கிட்டோம். வெங்காயமும் விலை கம்மி. 6 கிலோ 100 ரூபா பெரிய வெங்காயம். தக்காளி அப்படியே பாருங்கள், குண்டூடாக ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்து நமக்கு வெங்காயமும் வாங்கியாச்சு. வெங்காயம் வாங்கிட்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ